பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சென்னையிலே இன்றைக்கு கூலிப்படை கும்பலால் தன்னுடைய இல்லத்திலே வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் மிகவும் வருத்தத்தையும் வேதனையும் ஏற்படுத்துகிறது. தோழர்களே, இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கின்ற இந்த ஆட்சியினுடைய நிலை என்ன என்று கேள்வி இன்றைக்கு அனைத்து தரப்பு மக்களுமே எழுந்து கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டிலே தொடர்ந்து படுகொலைகள் நடந்த வண்ணமே இருக்கிறது. நாங்கள் திரும்ப அதைத்தான் சொல்கிறோம். தென் தமிழகத்தில் அதிகமாக நடக்கிறது. இப்பொழுது வட தமிழகத்திலும் படுகொலைகள் நடக்க ஆரம்பித்து விட்டது. குறிப்பாக உரிமைகளுக்காக போராடுகின்ற தலைவர்களும் இனத்துக்காக போராடுகின்ற போராளிகளும் தொடர்ந்து இங்கே படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தோழர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஒரு பகுஜன் சமாஜ் கட்சி தேசிய கட்சியினுடைய ஒரு மாநில தலைவர், தமிழ்நாட்டினுடைய தலைவர் தான் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அவர் ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவருக்கு இந்த ஒரு நிலை என்று சொன்னோமானால் சாமானிய மக்களுடைய நிலை என்னவென்றே நாம் சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் வெளியில் நடமாடுவதற்கு அச்சப்படுகின்ற அளவிற்கு இன்றைக்கு கூலிப்படையினுடைய அராஜகமும் கூலிப்படையினுடைய தொல்லையும் தமிழகத்திலே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இது இங்கே இருக்கின்ற திராவிட அரசு இதை கருத்தில் கொண்டு இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் யார் வழக்கறிஞராக வேண்டும் என்று அந்த ஏழை எளிய மக்கள்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள்கள் அவரிடம் உதவி கேட்டாலும் அவர்களை வழக்கறிஞர் 1000க்கும் மேற்பட்ட நபர்களை வழக்கறிஞராவதற்கு உதவி செய்த ஒரு தலைவர், இளம் தலைவர் தான் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அதை யாராலும் மறுக்க முடியாது. அப்பேற்பட்ட தலைவரை தன்னுடைய இல்லத்திலே வைத்து படுகொலை செய்கிறார் என்று சொன்னோமானால் இன்றைக்கி தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. மாண்புமிகு தமிழக முதல்வரும் இதை கருத்தில் கொண்டு, காவல்துறையும் இதை கருத்தில் கொண்டு யார் இது போன்ற சமூகங்களில் ஈடுபடுகிறாரோ அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் சமூக தலைவர்களுக்கும் கட்சியினுடைய தலைவர்களுக்கும் உரிய பாதுகாப்பை காவல்துறை கண்டிப்பாக வழங்க வேண்டும். உளவுத்துறை ஒன்று இருக்கிறது. அந்த உளவுத்துறை தங்களுடைய வேலையை சரியாக செய்ய வேண்டும். உளவுத்துறைக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது என்பார்கள். அப்பேற்பட்ட அந்த உளவுத்துறை ஆம்ஸ்ட்ராங் கொலையாக இருக்கட்டும், தென் தமிழகத்திலே சகோதரர் தீபக் பாண்டியனுடைய கொலையாக இருக்கட்டும், தொடர்ந்து தென் தமிழகமாக இருக்கட்டும், வடதமிழமாக இருக்கட்டும், அனைத்து பகுதிகளுமே போராளிகளும் சரி தலைவரும் சரி படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதை கருத்தில் கொண்டு தமிழக அரசு இதை தடுத்து நிறுத்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் தமிழக அளவிலே பல்வேறுபட்ட இயக்கங்கள் போராடுகின்ற ஒரு நிலை ஏற்படும். சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னோமானால் நிச்சயமாக கொலையாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும். மேலும் இது போன்ற சம்பவங்கள் நடக்காத அளவுக்கு அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை மருத மக்கள் கழகத்தினுடைய வேண்டுகோளாக விடுக்கிறேன். தோழர்களே, வணக்கம்.